யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க கேட்கலாமா? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு முக்கியமாக இதில் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபத்தை குறித்து உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். இந்த மாலை வேளையில் இதை குறித்து நான் நேற்றிலிருந்து தியானித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தையை பிரசங்கிக்க உங்களோடு பேச எனக்கு வாய்ப்பை தந்தார். நான் தெளிவாக சொல்ல முடியும், ஆண்டவர் God is speaking to you. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஜெபத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சராஃப்க்கு உடம்பு சரியில்லாமல் போன தடவை நாங்கள் ரியோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். என் பையனுக்கு ரொம்ப சிவியராக இதாகிடுச்சு, அஃபெக்ட் ஆகிடுச்சு. என் கையில் காசு இல்லை, என் கையில் கேஷ் கொஞ்சம் தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இந்த கண்டிஷன் இருந்துச்சு. படக்குன்னு நம்ம சர்ச் பிலீவரில் ஒருத்தவங்க என்கிட்ட வந்து பார்க்க வந்தவங்க அவங்களுடைய கிரெடிட் கார்டை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுங்கள், அப்புறமேட்டு செட்டில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாம் க்ளோஸ் தானே, அப்புறமேட்டு செட்டில் பண்ணிக்கலான்ட்டாங்க. என்ன யூஸ் பண்ணுனாலும் என்கிட்ட இப்போ என்ன இருக்குது சொல்லுங்க? கிரெடிட் கார்டு இருக்குது. என்ன யூஸ் பண்ணுனாலும் அந்த கிரெடிட் கார்டு என்னுடையது கிடையாது, பேர் ஏது கிடையாது, அதில் உள்ளே இருக்க பணம் ஏது கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு தேவைன்னு வந்துச்சுன்னா அப்படி பிகுவாக போய் அப்படி கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ண வேண்டியது, எடுக்க வேண்டியது, இது பண்ண வேண்டியது. கேஷ் கூட நான் எடுத்து கொடுக்கணும், கணக்கு பண்ண கூட தேவையில்லை. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குது? கிரெடிட் கார்டு இருக்குது. அப்படியே டக்குன்னு அதுக்கடுத்து நாங்கள் செட்டில் பண்ணி முடிச்சிட்டோம், நாங்கள் கொடுத்துட்டோம். பாஸ்டர் நல்லா இது கடன் வாங்குவார் போல் அப்படின்னு நினச்சிடாதீங்க, அப்படி கிடையாது. நான் சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த கிரெடிட் கார்டு என்கிட்ட இருக்கிறப்ப நான் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. அது எனக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கையை, ஒரு ஃப்ரீடமை கொடுக்குது. ஒரு கிரெடிட் கார்டு என்கிட்ட இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஒரு விதமான வசதியை எனக்கு கொடுக்குது. இதை மாதிரி தான் ஆண்டவர் இந்த வசனத்தை பார்க்குற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். இயேசு சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு அவருடைய பேரையே நம்மளுக்கு கிரெடிட் கார்டாக கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இயேசுன்ற பேரே நம்மளுக்கு எப்படியா இருக்கு? கிரெடிட் கார்டாக இருக்குது. இப்போ பிதாட்ட போய் பிதாவே அப்படின்னா என்னது? இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்துக்கு வருகிறேன், பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு வரேன், இந்த எனக்கு சூழ்நிலை இருக்குது, இப்போ இயேசுவின் நாமத்தினாலே நான் என்ன பண்ணுறேன்? ஸ்வைப் பண்ணுறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கார்டை ஸ்வைப் பண்ணுறேன். இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. The name of Jesus.
இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது என்னன்னா, அது ஒரு அத்தாரிட்டியை குறிக்கிறது, அது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. இப்போ இயேசுவின் பேரில் நான் போகிற போது காரியங்கள் நடக்கும். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். ஹல்லேலூயா. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம். சத்தமா சொல்லுங்களேன், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம். வாசிங்க தொடர்ந்து. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு பாருங்களேன், ஆண்டவருடைய ப்ராமிசஸ் இருக்கு பாருங்களேன். இந்த வேதத்துல எத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு. இந்த வேதத்தை கூட நம்ம வாசிக்கிறீங்களோ இல்லையோ, டெய்லி காலையில் கேலண்டரில் பார்க்குறப்போ ஒரு வசனம் இருக்கும், ஆஹா இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ன மாதிரி இருக்கும். சில நேரத்தில் சில சூழ்நிலைகளில் போய்கிட்டு இருப்போம், யாரோ எங்கேயாவது ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க, கிறிஸ்தவ பாடல்கள் போட்டிருப்பாங்க, அந்த வார்த்தை நம்மளை தொடும். ஆராதனையில் விடாய்த்த இருதயத்தோடு வந்திருப்போம், அந்த வார்த்தை பாடலில் வர வார்த்தை நம்மளை தொடும், தீர்க்க தரிசன வார்த்தை தொடும். இந்த வார்த்தைகள், இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்மளை உணர்ச்சி ஆக்குறதுக்கு இல்லை, கேட்டு சந்தோஷப்படுறதுக்கு இல்லை, இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும், நானும் அதை கேட்கிறேன், எனக்கும் அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அப்படின்னா இந்த வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு எப்படி இருக்கான்? அப்படியே ஆகட்டும்னு இருக்கு. ஹல்லேலூயா. பட்டா என் பேரில் வந்துருச்சு, சொத்து என் பேரில் வந்துருச்சு. எனக்கு இன்னும் அந்த லேண்டை நான் கண்ணில் பார்க்காம இருக்கலாம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அந்த லேண்டை நான் கண்ணில் பார்க்காம இருக்கலாம், ஆனால் பட்டா யார் பேரில் இருக்குது? இப்போ என் பேரில் இருக்குது. இது எல்லாம் என் பேரில் இருக்குது. ஏன் தெரியுமா? இங்கே ஓனர் அத்தாரிட்டி வந்து இந்த லேண்ட் வாங்கி விற்கிறவங்க அத்தாரிட்டியாக வாங்கி விற்பாங்க. அவங்க ஒருத்தவங்க பேரில் வாங்கி அவங்க விற்றுக்குருவாங்க. அதை மாதிரி இந்த அத்தாரிட்டி யார் பேரில் இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த எல்லா வாக்குத்தத்தங்கள், ஹல்லேலூயா, இதில் இருக்கிற நான் நீதிமான்னு சொல்கிற வாக்குத்தத்தங்கள், இதில் இருக்கிற நான் புத்திமான்னு சொல்கிற வாக்குத்தத்தங்கள், இதில் இருக்கிற நான் ஞானின்னு சொல்கிற வாக்குத்தத்தங்கள், இதில் இருக்கிற நான் சுகமானேன்னு சொன்ன வாக்குத்தத்தங்கள், இதில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்கள், எனக்கு எதிரான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லைன்ற வாக்குத்தத்தங்கள், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்ற வாக்குத்தத்தங்கள், என் சந்ததியின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ன்ற வாக்குத்தத்தங்கள், எனக்குள்ள புதிய இருதயத்தை தருகிறார்ன்ற வாக்குத்தத்தங்கள், இதில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமேன். எல்லா வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்ப இந்த இயேசுவின் நாமத்தினால நான் எதை கேட்டாலும் பிதா எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எதை கேட்டாலும் பிதா எனக்கு தருகிறார். ஜெபம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஜெபம் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயம், ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு காரியம். ஏன்? நான் ஜெபிக்கிற போது நான் 100க்கு 100 விசுவாசிக்கிறேன், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனவே நான் ஜெபிக்கிற போது ஏதோ ஒரு நம்பிக்கையில், ஏதோ வானத்தை பார்த்து யாராவது இருக்கீங்களா, ஹலோ நாக் நாக் அப்படின்ன மாதிரி நான் ஜெபிக்கலை. எனக்கு தெரியும் இது எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நான் என் லைன் கனெக்ட் ஆயிருச்சு, நான் இப்போ கேட்குறேன். ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு சொல்லி தருவோம், செல்ஃபோன் நம்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. செல்ஃபோன் நம்பர் தெரியுமா? அதுதான் எரேமியா 33:3 வசனம் அப்படின்னு சொல்லிட்டு. எரேமியா 33:3 எடுங்க. எரேமியா 33:3 எடுங்க. என்னை நோக்கி எடுங்க எடுங்க எடுங்க. எரேமியா 33:3 எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எரேமியா 33:3 இதுதான் ஆண்டவருக்கே இருக்கிற செல்போன் நம்பரா. அப்படி சண்டே கிளாஸ்ல ஒரு பாட்டு இருக்கு, அந்த வாசிங்க அந்த வசனத்தை. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு
அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி ப்ரே பண்ணு, என்னை நோக்கி பேசு, என்கிட்ட கனெக்ட் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அந்த பாடல் வரிகள் அழகாக வரும். செல்போன் நம்பர் தெரியுமா? அதுதான் எரேமியா 33:3. அடுத்து வரும், அடிக்கடி பேசிடுவேன் ஆனால் பில்லோ இல்லை. நம்ம பேசணும்னா பில்லு வந்துடும்ல. நான் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நாளும் பேசுவேன் ஆனால் பில்லோ இல்லை, தொல்லை நீ என்று என் இயேசு சொல்லுவதில்லை. ஹல்லேலூயா. சிலர் பேர்கிட்ட திருப்பி பேசணும், இவங்க ஃபோனாக சைலண்டில் போட்டுட்டு அப்படின்னு நம்ம போவோம், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டு இது தொல்லை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போனால் அப்பா வந்துட்டாயா அப்படின்னு நம்மளோடு பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தொல்லை நீன்னு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம், சொல்லுவதில்லை. அந்த பாடல் வரிகள் வரும், ஆபத்து காலத்தில் உதவிகள் கிடைக்கும், எட்டாத காரியம் எனக்காய் செய்திடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அதெல்லாம் எப்படி? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே by the power of Jesus, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே நம்ம கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள், எனக்கு கொஞ்ச நாளாக அநேக ஹாஸ்பிட்டல் காரியங்களாக போனதுனால ஹாஸ்பிட்டல் எக்ஸாம்பிளாக வருது. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம சபை விசுவாசிக்கு தெரிஞ்சவங்க மூலமாக அங்கே ஹாஸ்பிட்டலோட சிஓ நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கிடச்சிருச்சு. ரிலேஷன் கிடச்சதுனால பில்டிங்லலாம் அவங்க சொல்லிட்டாங்க எங்கிட்ட பேசுகிறப்பயே, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க, அப்புறமேட்டு நீங்கள் பில் பே பண்ணிக்கங்க, மெதுவாக செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பல லட்சங்கள் கொடுக்கணும், மெதுவாக நீங்கள் செட்டில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா, நாங்களே சரி பணத்தை புரட்டி கொண்டு போய் கொடுத்துருவோம், ஏதோ பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா அவங்களே சொல்கிறாங்க, இல்லை அவர் பேசிட்டாரு, நீங்கள் மெதுவாக என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. ஏன்? அந்த பேருக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்ல வர்றது புரியுதா? நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன்னு நான் சொல்லியும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக கொடுங்க, போகிறப்ப கொடுத்துக்கலாம், மெதுவாக செட்டில் பண்ணிக்கலாம். ஏன்? சிஇஓ உங்களை சொல்லிட்டாரு. நம்மளுக்கு பரலோகத்துடைய சிஇஓ இயேசு கிறிஸ்து நம்மளை பற்றி பரலோகத்தில் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் அவர். என் பிள்ளை வருவான், என் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் வருவான், என்னுடைய சகோதரன். ஆண்டவரே, இது என் சகோதரன், என் பிரதர் வராரு, அவருக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ன மாதிரி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்கிறார். இப்ப நம்ம ஜெபிக்காம இருக்கிறது கொழுப்பா இல்லையா? எல்லாமே கேட்டா ஆண்டவர் செய்கிறேன்னு சொல்றாரு. வேதத்தின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்ம கேட்கிற பெயர் அதிகாரம் உள்ள பெயர். நீங்கள் எபேசியர் 1வது அதிகாரத்தில் கடைசி 2-3 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். எபேசியர் 1வது அதிகாரம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக உயர்த்தி தந்தருளினார். அல்லேலூயா. எல்லான்னு வருது. எனக்கு இந்த வசனங்கள் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இந்த வசனங்களை நான் யோசிப்பது உண்டு. இந்த வசனத்தில் பாருங்களேன், 20வது வசனத்தை திருப்பி நம்ம வாசிக்கலாம் ஸ்லோவா. எல்லா துரைத்தனத்திற்கும் எல்லா துறைகள் டிபார்ட்மெண்ட்ஸ், எல்லா துரைத்தனத்திற்கும், எல்லா அதிகாரங்களுக்கும், அத்தாரிட்டிக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும்
பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக, இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக. நீங்களும் நானும் இயேசு ஆராதிக்கிறோம் பாருங்களேன், நீங்களும் நானும் இயேசுவின் இடத்துல ஜெபம் பண்ணுறோம் பாருங்களேன். அவர் எல்லா அதிகாரங்களுக்கு, எல்லா துரைத்தனங்களுக்கு, எல்லா பிரின்சிபாலிட்டிக்கு, எல்லா கர்த்தத்துவங்களுக்கு, லார்ட்ஷிப்ஸ்க்கு, எல்லாத்துக்கும் மேலாக இயேசு எப்படி இருக்கிறாராம்? உயர்ந்திருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, அழகாக வசனம் வருகிறது, இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக. ஹல்லேலூயா. இம்மை அப்படின்னா இப்ப, கரண்ட். இம்மை இங்க பவுல் எழுதுறப்ப இம்மையில் இப்ப இருக்கிறவங்க எபேசு சபைக்கு எழுதுகிறார். எபேசு சபையுடைய கான்செப்ட் நீங்க அந்த பேக்ரவுண்ட் கான்டெக்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னா அழகா இருக்கும். எபேசு சபை மக்கள் உங்களை மாதிரி தான். அவங்க நம்ம மதுரை மாதிரி எபேசு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விக்கிரகங்கள் இருக்கும், பலவிதமான விக்கிரக ஆராதனை இருக்கும், மந்திரங்கள் அதிகமாக செய்வாங்க. ஒருத்தவருடைய மதிப்பு எவ்வளவாக மந்திரங்களை செய்கிறார்கள், எவ்வளவு மந்திர புஸ்தகங்களை வச்சிருக்கிறாங்கன்றதை வச்சு தான் மதிப்பு இருக்கும். ஆனால் அப்போஸ்தலரில் நீங்கள் பார்க்குற போது இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இந்த எபேஸ் சபையில் இருக்கிற கூட்டம் என்ன பண்ணுறாங்களா, தங்கள் மந்திர புஸ்தகங்கள் எல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க, தீ எரிச்சிடுறாங்க. தீ எரிச்சு இவங்க சமுதாயத்தில் தங்களை கிறிஸ்தவர்கள், நாங்கள் இயேசுவை நம்புகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் சமுதாயம் எப்படி பார்க்குது, சுற்றி இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நீ கஷ்டப்பட்டு சில வல்லமைகளை உனக்குன்னு வாங்கி வச்ச, நீ கஷ்டப்பட்டு சில மந்திரங்கள், அந்தகார கிரியைகள் இதெல்லாம் நீ கற்றுக்கிட்டு வச்ச, இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்ட, இயேசுவின் பேருன்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட. இப்படி அனாமத்தா திரியிறையப்பா, இப்படி பரிதாபமாக இருக்கிறையப்பா, ஒரு அதிகாரம் கூட இல்லாமல் இருக்கிறையப்பா அப்படின்னு இவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு இருக்கிறார்கள். இவங்க சாதாரணமாக இருக்கிறத பார்த்து, இவங்க மந்திரம் மாந்திரிகம் செய்யாததை பார்த்து இவர்களை ரொம்ப சாதாரணமாக அற்பமாக எண்ணி இருக்கிறாங்க. இதில் எபேசு சபை மக்களே என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஆமாம் போல நம்ம விசுவாசிகளும் சில நேரத்தில் அப்படி தான் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டு, ஆமாம் நம்மளுக்கும் அப்படித்தான் போல. எபேசு சபை மக்களும் தாங்கள் குறைவுள்ளவர்கள், எங்களுக்கு வல்லமை இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் சாதாரண ஆட்கள், எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இழந்துட்டோம், இப்போ என்னமோ ஒரு பாடுக்குள்ளே நாங்கள் போகிறோம், அவ்வளவுதான், இப்படியே போக வேண்டிதான், இனிமேல் என்ன வருதோ பார்த்துக்குருவோம் அப்படின்ற மனநிலையில் இப்போ சபையார் இருக்கிறாங்க. பவுலுக்கு தெரியுது, பவுல் டென்ஷன் ஆகிறார். எப்பா இந்த உலகத்தின் அதிகாரங்களில் இருக்கிறவங்களே இவ்வளோ பேசுவாங்கன்னா, எல்லா துரைத்தனங்களுக்கும், எல்லா அதிகாரங்களுக்கும், எல்லா கர்த்தத்துவத்துக்கும் இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இம்மையில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, மறுமையில் இனி எவன் பறந்து வந்தாலும், எந்த அதிகாரி வந்தாலும், எந்த தலைவன் வந்தாலும், இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தை தாண்டி பரலோகத்திலையும், இம்மையில் இந்த உலகம் மாத்திரம் இல்லை, மறுமையில் பரலோகத்தில், பூலோகத்தில், ஆவியின் உலகங்களில், இது எல்லாவற்றிலும் மிகவும் மேலாக உயர்ந்திருக்கிற இயேசுவின் நாமம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இயேசு எப்படி, அந்த வசன தொடர்ச்சி எப்படி வருகிறது, கடைசி எப்படி முடிகிறதுனா, சரீரமான சபைக்கு இந்த இயேசு எப்படி இருக்கிறாராம்? தலையாய் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு தலையாய் இருக்கிறார். தலை, எங்க தலை இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க தலை எவ்வளோ பெரிய தலைன்னா, எல்லா தலையோட பெரிய தலை அவர் தான். ஹல்லேலூயா. மிகப்பெரிய தலை. அந்த தலைக்கு முன்னாடி எல்லாம் முழங்கால் போட்டு தான் ஆகும், எல்லா நாவு அறிக்கையிட்டு தான். அந்த நாமத்தை இயேசு உங்களுக்கும் எனக்கும் வழங்கி இருக்கிறார். இப்போ சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், வாட் எவர் யூ ஆஸ்க், எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிதா உங்களுக்கு அதை செய்வார், அதை நான் செய்வேன். நம்ம இப்போ ஜெபிக்கிற போது நம்ம ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஜெபிக்கிறது இல்லை. நம்மளுக்கு தெரியும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம், வசனங்கள் எல்லாம், சத்தியங்கள் எல்லாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பட்டா எல்லாம் யார் பேரில் இருக்குது? என் பேரில் இருக்குது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும்
ஆமேன் என்றும் இருக்கு. சரி, அது மாத்திரம் இல்லை, என்னை ஜெபிக்க சொன்னவர் யாரு? அத்தாரிட்டி உள்ள ஆளு, எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஆளு. எனவே நான் ஜெபிக்கிற போது நான் தைரியமாக, விசுவாசமாக, பாரத்தோடு, வாஞ்சையாக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம், இந்த வசனத்தை நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, சபையார மனப்பாடம் பண்ண சொல்லுவது உண்டு. அப்போஸ்தலர் 2:42 வாசிக்க கேட்கலாமா? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், அவர்கள் புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த புதிய சபை. இப்பதான் ஃபர்ஸ்ட் சர்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த அவர்கள் 4 முக்கியமான காரியங்களை செய்கிறாங்க. என்ன வாசிங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் சேர்ந்து, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அந்நியோனியத்திலும். அப்போஸ்தலருடைய உபதேசம்னா அப்போஸ்தலர்கள் சொல்லி வேதத்தை பிரசங்கிக்கிறாங்க பாருங்களேன். வேத சத்தியங்களை அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணாங்க பாருங்க. நம்மளுக்கு நிருபங்கள், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நிருபங்கள். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அந்நியோனியம், ஃபெல்லோஷிப் எல்லாம் சேர்ந்து சபை கூடி வர்றது, சேர்ந்து ஜெபிக்கிறது, வீட்டில் கூடி ஜெபிக்கிறது, வீட்டில் கூடி வசனத்தை பிரசங்கிக்கிறது. அந்நியோனியம், ஃபெல்லோஷிப். முதல்ல அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோனியம். அடுத்து அப்பம் பிட்குதல், திருவிருந்து. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார் என்ற எண்ணத்தோடு இந்த திருவிருந்தில் இணைகிறது. நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க, இந்த திருவிருந்தில் இணைகிறது. இது மிக மிக முக்கியமான காரியம். இதுதான் நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோன்றதை புதுப்பிக்கிற காரியம். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையாகிய அப்பம் பிட்குதலிலும், கடைசியானது ஜெபம் பண்ணுதலிலும், கடைசியா ஜெபம் பண்ணுதலிலும் எப்படி இருந்தாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். சொல்லுங்க, உறுதியாய் தரித்திருந்தார்கள். தரித்திருக்கிறதுனா என்னது? முதல்ல இருக்கிறதுனா என்னது? அந்த இடத்துல இருக்கிறது. தரித்திருக்கிறதுனா என்னது? அதே இடத்துல அசையாமல் இருக்கிறது. உறுதியாக தரித்திருக்கிறதுனா என்னது? என்ன வந்தாலும் அசைய மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியாக அதே இடத்துல பிடிச்சபடியிலேயே நிற்கிறது. அல்லேலூயா. எதில்? இந்த 4 விஷயத்தில் இருக்கணும், தரித்திருக்கணும், உறுதியாக தரித்திருக்கணும். எதில்? 4 விஷயம் சொல்லுங்க. அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோனியம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல். எல்லாம் வாசிக்க தெரியாதவங்க சிலர் இருக்கிறீங்கன்றதுனால தான் நான் கற்றுக் கொடுக்குறேன். எல்லாரும் நான் சொல்லுங்க பார்ப்போம். அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோனியம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல். இது 4 எப்படி இருக்கணுமா? உறுதியாய் தரித்து இருக்கணும். அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இதை விட்டுறவே கூடாது. ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை வருது, they devoted themselves. டிவோட்டி அப்படின்னா என்ன? சன்னியாசியாக போகிறதுன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு எது வந்தால் என்ன, எது போனால் என்ன அப்படின்னு மலைகளுக்கு போய் உட்காடுறாங்க பாருங்க. அதுதான் டிவோட்டி. அதுதான் உண்மையான பக்திமான். டிவோட்டி அப்படி இருக்கிறது. இவங்க 4 விஷயத்துக்காக டிவோட்டியாக இருக்கிறாங்க. என்ன வந்தால் என்ன, என்ன போனால் என்ன. நான் அப்பம் பிட்கதலை விட மாட்டேன், அந்நியோனியத்தை விட மாட்டேன், ஜெபம் பண்ணுதலை விட மாட்டேன், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விடவே மாட்டேன். இந்த லிஸ்ட்டில் முக்கியமான ஒன்று என்னது? ஜெபம் பண்ணுதல். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை குறித்து தான் பேசுகிறேன். நம்ம ஏன் ஜெபிக்கிறோம் அப்படின்னா, இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம ஜெபிக்கணும். இயேசுவின் நாமம் அதிகாரம் உள்ள நாமம், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நாமம், நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேருக்கு வலிக்கிறப்ப ஜெபம் பண்ணுறதை தாண்டி இயல்பாக ஜெபம் பண்ணுற பழக்கம் இருக்குது? ஏன் நான் இப்படி கேட்குறேன் அப்படின்னா, கையை தூக்க சொல்லலை. ஏன் இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னா, வலிக்கிறப்ப நம்மலாம் ஆட்டோமேட்டிக்காக ஜெபம் பண்ணுவோம். உபவாச ஜெபத்துக்கு வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னால், என்னால் முடியலை பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உபவாசம் ஆயிரும். அப்போ உபவாசம் இருக்கணும்னு இருக்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக பசி வராது. ஏதோ ஒரு பிரச்சனை தொண்டையை நெரிச்சிச்சு அப்படின்னா தொண்டைக்குள்ளே ஒன்றும் இறங்காது. அப்போ வர உபவாச ஜெபம் வேற, நான் அதை கேட்கலை, அது வேற. நம்மளுக்கு இயல்பாய் ஜெபிக்கணும், ஆண்டவரோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னை நோக்கி ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, என் நாமத்தில் கேளுன்னு சொல்லியிருக்கிறாரு. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளதா இருக்கு. ஜெபம் அத்தியாவசியமான, உறுதியாய் தரித்திருக்க வேண்டியதா இருக்கு. நாம் ஜெபிக்கிறோமா?
நாம் ஜெபிக்கிறோமா? இன்றைக்கு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் இன்ட்ரடக்ஷன் சொன்னேன், 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ப்ரேயர்லெஸ்னஸ், ஜபம் இல்லாதது அப்படின்னு. ப்ரேயர்லெஸ் அப்படின்னா, ப்ரேயர்லெஸ் அப்படின்னு 3 லெஸ் சொல்ல போகிறேன். என்னது ப்ரேயர்லெஸ் அப்படின்னு 3 லெஸ் சொல்ல போகிறேன். முதல் லெஸ் என்ன அப்படின்னா, மத்தேயு 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த பரமண்டல ஜபத்திலிருந்து, ரொம்ப முக்கியமான ஜபங்க அது, இந்த பரமண்டல ஜபத்திலிருந்து 3 லெஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ப்ரேயர் இல்லை அப்படின்னா இந்த 3 இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். ப்ரேயர்லெஸ் அப்படின்னா இந்த 3 இது லெஸ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். முதல்து மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, பூமியிலேயும் செய்யப்படுவதாக. போதும். ப்ரேயர்லெஸ் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு காட்லெஸ் அப்படின்னு போட்டுக்கங்க. ஜபம் இல்லை அப்படின்னா தேவன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ப்ரேயர்லெஸ் இஸ் ஈக்குவல் டு காட்லெஸ். ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ காட்லெஸ் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஜபம் இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எதுவும் இல்லை, தேவனும் இல்லை. ஜபம் இல்லை அப்படின்னா தேவன் இல்லை. இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜபத்தை கற்றுக் கொடுக்குற போது முதல்ல துதிக்கிறதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். பிதான்னு சொல்கிறாது என்ன பெரிய பாக்கியம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்னன்னா இயேசு எப்படி பிதாவை அப்பா அப்படின்னு சொன்னாரோ அதே வார்த்தையை எழுதியிருக்கிறாங்க. அப்போ இயேசு பிதாவை எவ்வளோ உரிமையாக சொன்னாரோ அதே உரிமையால் நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அதே உரிமையால் ஜெபம் பண்ணலாம். இப்படி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கடுத்து விஷயம் என்ன? இயேசு கற்றுக் கொடுக்குற காரியம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஜெபம் தேவ சித்தம் என்ன, தேவனுடைய ஆளுமை என்ன, தேவன் எப்படி வழி நடத்துகிறாருன்னு தேவனை ஃபோக்கஸாக வச்சிருக்கிறதுக்கு உதவும். நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் தேவனை இன்வால்வ் பண்ணுறதுக்கு நான் ஜெபிக்கணும். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய மாம்சங்கள் பலவிதமாக யோசிக்கும். எனக்குன்னு பல சித்தங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். நம்மளை சுற்றி 4 நல்ல உள்ளங்கள் இருக்கும். அது 4 நல்ல ஆலோசனைகளை சொல்லும். அந்த நல்ல டோனை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அதுக்குரிய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நான் எதுவும் புதுசாக சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். வாழ்க்கை நிறையா பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்போ பல நபர்கள் நம்ம சுற்றி இருப்பாங்க, பல காரியங்கள் இருக்கும். எனக்கு சில எண்ணங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், எனக்கு சில யோசனைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய ராஜ்யம் எப்படி விஸ்தாரமாகும், தேவன் தேவன் தேவன்னு யோசிக்கிறதுக்கு என் வாழ்க்கையில் ஜெபம் தேவை. நான் ஜெபிக்காமல் இருக்கிறேன்னா என் வாழ்க்கையில் தேவனை ஒதுக்கிட்டேன். ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ காட்லெஸ் லைஃப். சிம்பிள் அஸ் தட். ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ காட்லெஸ் லைஃப். தேவ சித்தம் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக இருக்கணும். எதை செஞ்சாலும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, குறுகிய பார்வையில் என் கண்ணுக்கு தெரிகிற இந்த பில்டிங், இங்கே இருக்கிறவங்க, இது மாத்திரம் நான் பார்க்கக்கூடாது. என் கண்ணுக்கு தெரிகிற குடும்பம், இது மாத்திரம் பார்க்கக்கூடாது. பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க, மேலேருந்து பார்க்குற பார்வை. தேவன் இதில் என்ன செய்ய போகிறாரு? எனக்கு ஒரு காரியம் வருதா, ஏதோ ஒரு பணம் வருதோ, இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு வருதோ, இல்லை எனக்கு எங்கேயோ பிரசங்கிக்க பேச ஏதோ வாய்ப்பு கிடைக்குதோ, இல்லை 4 பேருக்கு முன்னாடி ஏதோ என்னுடைய பவரை காட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, ஏதோ ஒன்று உடனே நான் பார்த்துடக்கூடாது. தேவன் இதை எனக்கு எதுக்கு தரார், தேவன் இந்த காரியத்தை எனக்கு எது தரார், இது எதுக்கு, தேவ சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. காட்ஸ் வில். காடை இன்வால்வ் பண்ணணும், தேவனை இன்வால்வ் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். ரோமர் 12:2.
ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று. நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த மக்களை போலயே இருக்காதீங்கப்பா, சுத்தி இருக்கவங்கள மாதிரியே இருக்காதீங்கப்பா அப்படின்னு பவுல் சொல்லிட்டு சொல்றாரு. எப்படியா நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் குட் பிரியம் டிசையர்னு வரும்னு நினைக்கிறேன். பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னு நம்ம என்ன பண்ணணும்? பகுத்து அறியணும். இயேசு சொல்லுகிறார், நான் பிதா என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றார். இன்னும் சொல்றாரு, என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதே எனக்கு போஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன. இந்த வார்த்தையை கேட்கிறது ஏதோ இது யங்காக இருக்கிறவங்களுக்கு, ஏதோ வாலிப வயசில் இருக்கிறவங்களுக்கு அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. ஒவ்வொருவரும், எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற வயசான பாட்டிமார்கள்லாம் கை தூக்குங்க. பாட்டிமார்கள் சும்மா கை தூக்குங்க. அப்பா போல்டா சீமேரி அம்மா கை தூக்குறாங்க, எங்கள் அம்மா கை தூக்குறாங்க, தான் பாட்டி என்பதை ஒற்றுக்கொண்டார். சரி, நீங்கள் எல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? யாரனாலும் பார்த்துட்டே இங்கே வாடா ஏசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாம் யாருக்குனாலும் போல்டா நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்ல முடியும், நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த வாரம் நீ சர்ச்சுக்கு வந்தே ஆகணும்னு நீங்கள் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. நான் சொன்னேன்னா என்கிட்ட இது பண்ணுவாங்க, முஞ்சியை தூக்குவாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா சரி வயசான அம்மா சொல்கிறாங்க கேட்டுட்டு போவோம், அந்த அம்மாட்ட எதுக்கு முஞ்சியை தூக்க அப்படின்றதுக்காவது கேட்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவ சித்தம் என்ன, தேவனுடைய ராஜ்யம் என்னன்றதை நீங்கள் யோசித்து செய்தீங்கன்னா சபை பெருகுன்னு நான் பர்சனலாக 100% நம்புகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எங்கள் அம்மாச்சியை நான் அதில் பார்த்துருக்கிறேன். யாராக இருக்கட்டும், இஸ்லாமிய நண்பர்கள் போவாங்க, இஸ்லாமியர்கள் யாருனே தெரியாமல் போடுவாங்க, ஈசா நபி உன்னை ஆசீர்வதிப்பார், வா இங்கே வா ஜெபம் பண்ணி விட்றேன் அப்படின்றாங்க. எல்லா பிசாசு போ பிசாசு இயேசுவின் நாமத்தினால. இதே நான் யாராவது ஒருத்தவனுக்கு பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. எங்கள் அம்மாச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன, தேவ ராஜ்யம். நான் நினைக்கிறேன் மினிமமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 5-6 பேருக்காவது மினிமமாக ஜெபம் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தம்ன்ற எண்ணத்தில் இருந்திருக்கிறாங்க. பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள் அவங்க சேட்டை பண்ணுவாங்க, எங்களுக்கு தெரியாமல் ஊர் சுத்த போவாங்க, விளாடுவாங்க, 80 இயர்ஸ் ஓல்டில் டொரிட்டோஸ் வாங்கி சாப்பிடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லிடுவாங்க, தேவராஜ்யம், தேவ சித்தம், தேவராஜ்யம், தேவ சித்தம். நம்ம இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே உங்கள் சித்தத்தை நான் செய்து முடிக்கணும், சித்தம் செய்து முடிக்கணும். மத்தேயு 7வது அதிகாரம் அநேக வசனங்கள் இருக்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இயேசு தெளிவாக சொல்றார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆச்சரியமான சத்தமாக இருக்கும். இயேசுவை பார்த்து கர்த்தாவேன்னு சொன்னால் நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன், நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அதுக்கு முந்தின ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். பரலோகத்தில் என்ட்ரி போடுறதுக்கு, ஆமாம் வசனத்தின்படி நான் இயேசுவை கர்த்தர் என்று ஆண்டவர் என்று நான் அறிக்கையிடுறேன்னா நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன், நான் பரலோகத்துக்கு ஏற்புடையவர். அதான் நம்ம விசுவாசிக்கிறோம். நீங்கள்லாம் என்னை ஆச்சரியமாக பார்க்குறீங்க. அதான் நம்மளுடைய ஃபெய்த்து. நம்ம விசுவாசிக்கிறது என்னது? இயேசு என் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், என் அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்காக சாபமானார், இயேசு எனக்காக செய்து முடித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன், என் வாயினாலே அறிக்கையிடுகிறேன், என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன். அப்படின்னா நான் எங்கே போகணும் சொல்லுங்க? பரலோகத்துக்கு போகணும். ஆனால் இயேசுவை பார்த்து கர்த்தாவேன்னு சொன்னால் எங்கே போக மாட்டோம். எப்போ அப்படின்னா கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிகிட்டே இருந்துட்டோன்னா பரலோகத்துக்கு எங்கே போக மாட்டோம், போகவே மாட்டோம். இயேசு சொல்கிறார் பிதாவினுடைய சித்தத்தை. எவ்வளவு கீ ஸ்டேட்மெண்ட்டுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதோடைய ரிலேஷனை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருத்தவன் இயேசுவை இருதயத்தில் விசுவாசிச்சானா, இந்த கர்த்தரை இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிட்டானா பரலோகத்துக்கு போவான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, என்னைய கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு தேவனுடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செய்யாம விட்டா நீ எங்கே வரமாட்ட. எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். அப்போ நம்ம இருதயம் எல்லாம் எப்படி இருக்குன்னு, ஆண்டவரே உங்கள் சித்தம் செய்யணும், உங்கள் சித்தம் செய்யணும். நீங்கள் ஜெபிக்கலை அப்படின்னா தேவ சித்தத்துக்காக நீங்கள் கரிசனையாக இல்லை, தேவனுக்காக கரிசனையாக இல்லை, ஆண்டவருடைய காரியங்கள் இல்லை. ப்ரேயர்லெஸ் இஸ் காட்லெஸ். ரெண்டாவது காரியம், நான் வேகமாய் போகிறேன். ரெண்டாவது காரியம், ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ கேர்லெஸ் லைஃப். ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ கேர்லெஸ் லைஃப். கேர்லெஸ்னா என்னது? கவனம் இல்லாமல், இன்னும் சொல்லணும்னா அஜாக்கிரதையா, ஒரு ஆபத்து இருக்குது, ஒரு இது இருக்குது அப்படின்ற எண்ணமே இல்லாமல், கவனமே இல்லாமல். எங்கள் அப்பா அழகாக சொல்லுவார், ஏனோ தானோ அப்படின்னு. எப்படி? ஏனோ தானோ. இந்த வார்த்தைக்கு நம்ம ஆட்கள் நல்ல வார்த்தைகள்லாம் உருவாக்குறாங்க. ஏனோ தானோ, அதுக்கு என்ன அர்த்தம்னு ஆராய்ச்சி பண்ணணும். ஏனோ தானோ. ஜபம் பண்ணலை அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்னா, ஏனோ தானோ அப்படின்னு இருக்கிறோம், கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம், அஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன்? மத்தேயு 6வது அதிகாரம் அதே பரமண்டல ஜபத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. 13வது எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ரெண்டு முக்கியமான காரியங்களை இயேசு சொல்லுகிறார். லீட் அஸ் நாட் இன்டு டெம்ப்டேஷன். எங்களை சோதனைக்கு என்ன வார்த்தை போட்டிருக்கு? உட்பட பண்ணாமல். அப்படின்னா இதை யாரை பார்த்து ஜெபம் பண்ணுறோம்? பிதாவை பார்த்து ஜெபம் பண்ணுறோம். அப்போ சோதனைக்கு உட்பட பண்ணாமல்னா யார் சோதனைக்கு உட்படுத்துறது? என்ன பிசாஸ்? யாரை பார்த்து ஜெபம் பண்ணுறோம்? அப்போ எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், லீட் அஸ் நாட் இன்டு டெம்ப்டேஷன். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, லீட் அஸ் நாட் இன்டு டெம்ப்டேஷன். லீடர்ஸ் அப்படின்னா எங்களை நடத்துங்க, எதுக்குள்ளே நடத்திடாதீங்க. அப்போ சோதனைக்குள்ளே நடத்த மாதிரி போகிறது யாரு? பிசாசன் மறுபடி சொல்லக்கூடாது. யாரு? பிதா. அதுக்கடுத்து வருது டெலிவரஸ் ஃப்ரம் ஈவில். அது வேற. பாயிண்ட், சோதனைக்குட்பட பண்ணாமல்ன்றது பிதாவாகிய தேவன் நம்மை சோதிக்கிறது. பிதா தாம் நேசிக்கிற பிள்ளைகளை என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார், சோதிக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ணாரு? பிசாசு சோதித்தானா? இங்க ஜெபம் என்னன்னா, தேவன் எங்களை சோதிக்கிற சோதனைகள் இருக்கும் பாருங்களேன், அந்த சோதனைகளில் நான் போய் சிக்கிடக்கூடாது, நான் விழுந்துடக்கூடாது. எனவே எனக்கு உதவி செய்யுங்க. ப்ரேயர்லெஸ் இஸ் கேர்லெஸ் லைஃப். ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ கேர்லெஸ் லைஃப். ஏன் அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார், நம்மை சோதித்துக்கிட்டே இருப்பார். நம்ம முன்னேற, நம்ம வளர, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, பரலோகத்திற்கு ஆயத்தமாகும்படியாய் தேவன் நம்மை சோதிப்பார். இப்படி சோதிக்கிற போது அந்த சோதனைகளில் நம்ம ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சோதனைகளில் ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ணாரு? சோதித்தார். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? சோதனையில் ஜெயித்தார். ஆபிரகாம் கர்த்தரை சோதித்தார் அப்படின்ன மாதிரி. ஆபிரகாம் சோதனையில் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். He won. நமக்கு வாழ்க்கையில் தேவன் சில சோதனைகளை உண்டு பண்ணும்போது, ஆண்டவரே இந்த சோதனைகள்ல இருந்து தப்பித்து கொள்ளும்படி போக்கை எனக்கு உருவாக்குங்க, எனக்கு எஸ்கேப் ரூட் காட்டுங்க, எனக்கு இதில் தப்பிக்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த சோதனைகள் மத்தியில் நான் வித்ஸ்டாண்ட் பண்ண, இதன் மத்தியில் உறுதியாய் தரித்திருக்க, இதன் மத்தியில் நான் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, இதன் மத்தியில் பெர்சிஸ்டாக எனக்கு உதவி செய்யுங்க, இதன் மத்தியில் பெர்சிவியர் ஆக, இதன் மத்தியில் நான் தரித்து இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நம்ம ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கலைனாலும் நம்மளுக்கு என்ன வரதான் போகுது? சோதனை வரதான் போகுது. தேவனே நம்மளை என்ன பண்ண தான் போறாரு? சோதிக்க தான் போறாரு. ஏன்னா நம்ம வளரணுமே, அது தகப்பனுடைய ஆசை. அவர் சோதிப்பார். நம்ம அதில் வளரலை, சோதனையில் ஜெயிக்கலை அப்படின்னா இன்னும் பால் டப்பாவை பிடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். we will not grow. ஆண்டவர் நம்மை தீமைகள்னாலே சோதிக்கிறவர் அல்ல,
நம்ம வளர்ச்சிக்காக, நன்மைகளுக்காக நம்மை சோதிக்கிறவர். ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த பாத்திரம் களிமண்ணால் உண்டாயிருக்கா, மண்ணால் உண்டாயிருக்கா, ஹேனால் வைக்கோல்னால் உண்டாயிருக்கா, எப்படி உண்டாயிருக்கு, இது தங்கத்தினால உண்டாயிருக்கா, இது எல்லா விதத்திலையும் எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மை சோதிப்பார். நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் சோதிப்பார். இப்போ இந்த சோதனைகளில் நான் ஜெயிக்கணும்னு நான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இந்த சோதனைகளில் நான் போய் விழுந்துடக்கூடாது, ஆண்டவரே என்னை அதில் கொண்டு போகாதீங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். மொதல் பாயிண்ட் வேறு. இதிலேயே ரெண்டாவது பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும், லீட் அஸ் நாட் இன்டு டெம்ப்டேஷன் பட் டெலிவர் அஸ் ஃப்ரம் ஈவில். ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்கோம், டெலிவர் அஸ் ஃப்ரம் ஈவில் 1 அப்படின்னே போட்டிருக்கோம். அதாவது தீமையினின்று ரட்சித்து காத்து கொள்ளும் அப்படின்றது எப்படி போட்டிருக்கோம்னா, தீமை செய்கிறவனிடத்திலிருந்து எங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளும். யார் தீமையை செய்கிறவன்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், பிசாசு. கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்மளை விழ வைக்கணும் அப்படின்றதுக்காகவே தீவிர முயற்சியில் இருக்கிறது யாரு? நீ ஜெபிக்கலை அப்படின்னா நீ கேர்லெஸ்ஸாக இருக்க. பிசாசு உன் கண்ணுக்கு முன்னாடி என்ன வலை விரிச்சிருக்கான்னு உனக்கு தெரியாது, உன் காலுகளுக்கு என்ன கண்ணி வச்சிருக்கான்னு உனக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் உன்னை எப்படி அப்படியே காய் நகட்டின மாதிரி உழ வைக்க போறான்னு உனக்கு தெரியாது. யூ ஹாவ் டு ப்ரே. ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ கேர்லெஸ் லைஃப். ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ காட்லெஸ் லைஃப். தேவனையே வேணான்னு சொல்கிற வாழ்க்கை. ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கே தேவ சித்தம் தேவை. ஜெபம் வேண்டும், ஜெபம் அவசியம். ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ கேர்லெஸ் லைஃப். ஐயோ விவரம் தெரியாமல் இருக்கிறானே, அஜாக்கிரதையாக இருக்கிறானே. நம்ம வாலிப பசங்களை பார்த்து சொல்லுவோம், கவனம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம். இந்த பார்க் சைடில் நீங்கள் போனீங்கன்னா பசங்களும் பிள்ளைகளும் சில பேர் உட்காந்துருக்கிறத பார்த்தா நம்ம இருதயம் கொதிக்கும். இப்படி இருக்கிறாங்களே, எதிர்காலத்தை யோசிக்காமல் இருக்கிறாங்களே, கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்களே, இது உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ பாதிக்கும்னு தெரியாமல் பண்ணுறாங்களே. நீங்கள் ஜெபிக்கலை, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கலை, இந்த வசனத்தின்படி நீங்கள் காத்திருக்கலை, நீங்கள் ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்கலை அப்படின்னா நீங்கள் அவர்களை பார்த்து பரிதாபப்படுகிற அதே பரிதாபத்தை உங்களை பார்த்து நீங்கள் பட்டுக்கணும். ஏன்னா ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ கேர்லெஸ் லைஃப். we will definitely fall. சோதனையில் ஜெயித்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். பிசாசு நம்மை சோதிக்கிற போது அதிலிருந்து தப்பி பிழைத்து நம்ம ஓடவும் மாட்டோம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 26வது அதிகாரத்தில் இந்த சிலுவை பாடுகள் போகிற போது இயேசு சொல்லுகிறார், யூ ஹாவ் டு ப்ரே, யூ ஹாவ் டு ப்ரே, யூ ஹாவ் டு ப்ரே. சோதனைக்கு உட்பட பண்ணக்கூடாது, அதில் தப்பிக்கணும்னு நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜபத்தில் இதை சொல்கிறாருங்க. அப்படின்னா எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலையும், ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற சோதனையில் நான் ஜெயிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. பிசாசுடைய சோதனை என்னென்னு தப்பித்து நான் எஸ்கேப் ஆகணும், எனக்கு உதவி செய்யுங்க. அத்தியாவசிய ஜெபம். யோவான் 17வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய பிரதான ஆசாரிய ஜெபம்னு சொல்லுவாங்க. இயேசு சபை மக்களுக்காக, இயேசுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்காக, சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார் பிதாவின் இடத்துல. அந்த ஜெபத்தில் 17-15வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 17-15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி. யாரு ஜெபம் பண்றாங்க? யாரு ஜெபம் பண்றா? இயேசு ஜெபம் பண்ற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரேயர் பாயிண்ட் இது. இயேசு ஜெபம் பண்ற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரேயர் பாயிண்ட். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கவனமாய், காலையிலையும் மாலையிலையும் இரவுலையும் தூங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம எவ்வளவு கவனமாக, ஆண்டவரே சோதனைக்கு உட்பட பண்ணாங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க, தீமை நின்று தீமை செய்கிறவன் இடத்துலேருந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி எங்களை தப்பி வைத்து கொள்ளுங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு நம்ம ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ காட்லெஸ் லைஃப். ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ கேர்லெஸ் லைஃப். கடைசி முக்கியமான ஒரு காரியம், ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ ஃபெய்த்லெஸ் லைஃப். ஜெபம் இல்லாத வாழ்க்கை விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. ஜெபம் இல்லாத வாழ்க்கை விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. ஏன்? இங்கே மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அழகான ஜெபம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். சிலருடைய எண்ணம் என்ன அப்படின்னா,
ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வாருன்னு விசுவாசிக்கிறேன், நான் எதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு அப்படின்னு, நான் எதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு, ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார். சாம்பி செல்லத்துறை இதை பற்றி பிரசங்கம் பண்ணப்போ ஒரு அழகான காரியத்தை சொன்னார். ரொம்ப அழகான காரியம், ஏன்னா என்னுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்து விட்டது. அதாவது ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட், வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். தேவனாலே எல்லாம் கூடும். அதுக்கு அவர் அழகாக சொன்னார், தேவனிடத்தில் பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என் வாழ்க்கையில் சில காரியங்கள் வெவ்வேறு விதத்தில் நடந்தாலும் நான் சில காரியங்களை சாம்பி செல்லத்துறை அவங்க சொன்ன செய்தியும் எனக்கு ஆண்டவர் கொடுத்ததையும் நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் காரியங்களில் சில தவறுகள் நடந்திருக்கலாம், சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கலாம், மற்றவர்கள் எனக்கு தீங்கு நினைச்சிருக்கலாம், இல்லை எதோ நடந்திருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலைகள் மத்தியில் வெற்றியாய் மாற்ற, ஜெயங்கொள்ளுகிறவனாய் மாற்ற தேவனிடத்தில் பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேவனாலே எல்லாம் கூடும். ஆனால் நம்ம ஜெபிக்க உட்கார வேண்டியது அவசியம். நம்ம ஜெபிக்கிற போதுதான் ஆண்டவருடைய பாசிபிலிட்டிஸ், ஆண்டவர் செய்ய முடிஞ்ச எல்லா காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற பாத்திரமாய் நம்ம உட்கார்றோம். இப்போ விசுவாசம்ன்றது தேவனால செய்ய முடியும்னு, ஜெபம்ன்றது நீங்கள் செய்கிறதுக்கு என்னை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. விசுவாசன்றது தேவனால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு, ஆண்டவரை நீங்கள் எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும், செஞ்சுக்கங்க நம்ம ஓடுறதில்ல. பாத்திரமாக என்னை ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்குறேன், ஒரு நிலமாக என்னை விட்டு கொடுக்குறேன். விவசாயத்தை பாருங்களேன், விவசாயம் அந்த நிலத்தை பண்படுத்தி எல்லாம் பண்ணி அதுக்கு விதைச்சு அதுக்கு நீர் பாய்ச்சி எல்லாம் பண்ணி அது என்ன பண்ணும்? எல்லாம் பண்ணால் என்ன பண்ணும்? விளைச்சல் கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்குமா? எல்லா நேரம் கொடுக்குமா? கொடுக்காது. நம்ம விதைக்கிறதுனாலையோ, நம்ம பண்படுத்துறதுனாலையோ, நம்ம நீர் பாய்ச்சறதுனாலையோ இல்லை, விளைய செய்கிறது கர்த்தர். காட்டில் அப்புறம் எப்படி விளைஞ்சிருக்கு? விளைய செய்கிறது கர்த்தர். ஆனால் ஆண்டவர் விளைய செய்யட்டும்னு சொல்லிட்டு நான் நிலத்தை பண்படுத்தவும் இல்லாமல், அதில் விதைக்கவும் இல்லாமல், அதில் நான் நீர் பாய்ச்சவும் இல்லாமல் நான் உட்காந்துருந்தேன்னா விளையுமா? நிச்சயமாக விளையாது. நான் சொல்ல வர வித்தியாசம் எத்தனை பேருக்கு புரியுது? நிலத்தை நான் ஆயத்தம் பண்ணி, ஆண்டவரே 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 நீர் எல்லாவற்றையும் செய்ய முடியும், நீர் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என் தேவைகளை சந்திக்க முடியும், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கு, நான் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிற என்னுடைய இருதயம் தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய கிரியைக்குன்னு அப்படி ரெடி ஆகுது, லேண்டு ரெடி ஆகுது. ஆண்டவர் இதை விளைய செய்வார். சில நேரத்தில் காலம் தாழ்த்தி விளைய செய்வார், சில நேரத்தில் உடனே விளைய செய்வார், சில நேரத்தில் 30 60 100 எப்படியோ விளைய செய்கிறது கர்த்தர். அதுக்காக நான் காத்திருக்கேன். ஆனால் என் இருதயத்தை கல்லாவே வச்சுட்டு நான் ஜெபிக்க மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன், நான் இருக்கிற மாதிரியே வாழுவேன். ஆனால் விதை வளரணும் அப்படின்னா அது வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நான் ஜெபிக்கிறதுனால எனக்கு வளர்ச்சி வருதானா? கிடையாது. வளர்ச்சி வர்றதுக்கு காரணம் தேவன். ஆனால் நான் ஜெபிக்கவே இல்லாமல் வளர்ச்சி வருமானா? வளரவே வளராது. அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? we have to pray. prayerless life is a faithless life. எனவே தான் நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் உண்மையாய் விசுவாசிக்கிறீங்கன்னா உண்மையாக நீங்கள் ஜெபிப்பீங்க. இந்த வசனங்கள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்குது, நீங்கள் உண்மையாக நம்புறீங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன், உங்கள் இருதயத்தில் ஒட்டி இருக்கும். அடுத்து ஏதோ வியாதி வந்தால் ஒரு வசனத்தை எடு, இயேசுவின் நாமத்தினால போ பிசாசு அப்படின்னு வரும். விசுவாசம் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வரும்? வெளியில் ஜெபம் வரும். ஜெபம் வரலை அப்படின்னா உள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. பார்த்துக்கலாம், நம்ம மாம்ச முயற்சியில் பார்த்துக்கலாம், நம்ம பலத்தில் பார்த்துக்கலாம். நோ 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 நோ. ஜெபம் விசுவாசத்தின் அளவை காட்டுகிறது. the more we pray, the more we grow in faith. ஆண்டவரை நம்புகிறோம், நம்ம வளருகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 6வது அதிகாரத்தில் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிச்சிங்க அப்படின்னா 28வது வசனத்தை வாசிங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கவலையை குறித்த அநேக காரியங்களை சொல்லுகிறார். சிம்பிளா என்னன்னா, காட்டு புஷ்பங்களுக்கு என்ன இருக்கு, யார் இருக்கா? அது ஆண்டவரையே நம்பி இருக்கு. ஆண்டவர் அதை போஷிக்கலையா?
ஆண்டவர் அதை அழகாக்கலையா? நீ ஆண்டவரை நம்பி காத்திருந்தா உன் வாழ்க்கையை நிச்சயமாய் அழகாக்குவார். ஆண்டவரை டிபெண்ட் பண்ணுற, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற யாரும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். ஆண்டவரையே சார்ந்து, கானானிய ஸ்திரியை பற்றி மத்தேயு 15வது அதிகாரத்தில் பார்க்கலாம், வாசிக்க வேண்டாம். அந்த கானானிய ஸ்திரீ வாக்குத்தத்தத்துக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை, வாக்குத்தத்தத்துக்கு வெளியே இருக்கிறவங்க. தேவ சித்தத்தின்படி அந்த அந்த முதலாவது இஸ்ரவேலர்கள், யூதர்கள், அதுக்கடுத்து புறஜாதிகள்ன்ற கான்செப்ட் கிடையாது. இவங்க வாக்குத்தத்தத்துக்குள்ளே இல்லை, ஆனால் இவர்கள் ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறாங்க. இயேசுவே என் பிள்ளைக்கு இறங்குங்க, என் பிள்ளைக்கு இறங்குங்க, என் பிள்ளைக்கு இறங்குங்க. இயேசு சொல்கிறாரு, நான் பிள்ளைகளுக்குரியதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, மேஜையிலேருந்து விழும்ல, ஏதாவது ஒன்று நடக்கும்ல, நான் இப்போ உங்களையே நம்பி இருக்கேன். எப்படி அந்த நாய் மேஜையவே பார்த்துட்டு ஏதாவது விழுமா, ஒருவேளை உழுகலாம், விழுந்தா நம்ம எடுத்துக்கிறோன்னு காத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதை மாதிரி நான் உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் உங்களை மாத்திரம்தான் நம்பி இருக்கேன். நீங்கள் என் பிள்ளைக்கு அற்புதம் செஞ்சாதான் உண்டு, எனக்கு வேற யார்கிட்ட போய் நிற்க முடியும்? இந்த பிரச்சனைக்கு நான் வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நீங்கள் ஏதாவது இறக்கம் பாராட்டுங்க. ஆமாம், நான் வாக்குத்தத்தத்துக்குள்ளே இல்லை தான், ஆமாம் நான் குறை உள்ளவங்க தான், ஆமாம் நான் என் சந்ததி வாக்குத்தத்த சந்ததி கிடையாது தான், நீங்கள் நாயின்னு சொல்கிறதும் சரிதான். ஆனால் இப்போ என் கண்ணி யாரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு? எஜமானாகிய உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ மேஜையிலேருந்து ஏதாவது உழுகும்லன்னு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ மேஜையில் உட்காந்துருக்கிற எஜமானுக்கு அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்காகவே ஒரு 2 துண்டு அப்பத்தை எடுத்து போட தான் செய்வோம். அது அந்த நாய்க்கு தெரியும். ஆமாவா இல்லையா? நீங்கள் எங்கேயாவது ரோட்டில் போகிறப்ப, ஏதாவது வாங்கிட்டு போகிறப்ப, ஏதாவது நாய் வாலாட்டிக்கிட்டே பின்னாடி வரும். நம்ம கவருக்குள்ளே எல்லாம் வச்சுருப்போம், ஆனாலும் மனசு கேட்காது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம். அந்த அம்மா அவ்வளவு தாழ்த்துறாங்க, அப்படியே விசுவாசத்தில் காத்திருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் விசுவாசத்தின் அளவை காட்டுது. அந்த அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறது எல்லாம் ரைட்டு தான், ஆனால் நான் உண்மையே சார்ந்து கொள்ளுகிறேன். ஐ டிபெண்ட் ஆன் யூ. எனக்கு தேவை நீங்கள், என் வாழ்க்கையை வாழ வைக்கிறது நீங்கள். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா உங்களை தவிர வேறு வழியே கிடையாது. நான் உங்களை தான் சார்ந்திருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு விரட்டினாலும் திருப்பி உங்கள்கிட்ட தான் வருவேன்னு ஒருத்தவங்க காத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த விசுவாசம் மிக மிக பெரியது. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறோன்றது நம்ம விசுவாசத்தின் அளவை காட்டுகிறது. எவ்வளவு விசுவாசம் இருக்கோ அவ்வளவாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசன்றது நான் முன்னமே சொன்ன மாதிரி தேவன் செய்வார் பார்த்துக்கட்டும் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்கிறது இல்லை. அது நம்மளுடைய ஜெப அளவை கூட்ட வேண்டும், நம்ம ஜெபிக்கிற அளவை கூட்ட வேண்டும். முக்கியமான காரியங்களை உங்களோடு பேசியிருக்கிறேன். ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ காட்லெஸ் லைஃப். ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ கேர்லெஸ் லைஃப். ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் அ ஃபெய்த்லெஸ் லைஃப். ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்குங்க. ஜெபிப்பதற்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க. தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதற்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போராடுவதற்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வல்லமைகளோடும் நமக்கு யுத்தம் இருக்குன்னு வசனம் சொல்லுது. நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு பிசாசு காத்திருக்கிறான். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் காரியங்கள் இருக்கிறது, தேசத்தின் நிலைமை இப்படி இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அதிகமாய் ஜெபிப்போம். இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து நம்ம எல்லாம் எழும்பி நின்று ஜெபிக்கலாமா? எல்லாம் எழும்பி நின்று நீங்கள் தைரியமாய் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமாய் ஜெபம் பண்ணுங்க, அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ண தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாக செய்வார். எனவே நீங்கள் தேவனை தேடுங்க, ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. முக்கியமாக உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்பா, ஜெபம்ன்றது எங்கள் மேலே விழுந்த கடமைன்னு இல்லை ஆண்டவரே, அது எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டுப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் நேரடியாய் பேச எங்களுக்கு நீர் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீர். ஜெபம் எங்களுக்கு ஒரு பாக்கியமானது ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற போது எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்வீராக.
ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக, நீர் இடைபடுவீராக. இவர்களுக்குள்ள ஜெப ஆவியை நீர் புதுப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்குள்ள ஜெப ஆவியை நீர் கொழுந்து விட்டு எரிய செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த வருத்தத்தின் மத்தியிலையும், எந்த பாடுகளின் மத்தியிலையும், உலக கவலைகளின் மத்தியிலையும் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்த்து, உங்கள் சித்தத்திற்காக காத்திருந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற இருதயத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் பிசாசு நம்மை வஞ்சிக்க ஆயத்தமாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து ஜாக்கிரதையாய் தப்பித்து கொள்ளும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஜெப இருதயத்தை, ஜெப ஆவியை நீங்கள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இரவு நேரத்தில் ஆண்டவரே பகைஞன் வந்து களைகளை விதைத்து போகிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை சோதிக்கும் போது அதிலே நாங்கள் சுத்த பொன்னாக விளங்கும்படியாக, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக இன்னும் அதிகமாய் ஜெப ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் விண்ணப்பத்தின் ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லைப்பா, நாங்கள் எங்களை நடத்த, எங்கள் தேவைகளை சந்திக்க, எங்களுடைய அனுதின வாழ்க்கைக்கு நீர் போதுமானவர். எங்களை நடத்த நீர் போதுமானவர். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்ற வசனத்தை நம்பி நாங்கள் உங்களை தேட ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள ஜெப ஆவியை தாங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கூட ஆவியானவர் நீங்கள் இடைபடுங்கப்பா, டிரான்ஸ்பரண்ட்டாக இடைபடுங்க. லெட் தம் க்ரோ மோர் வித் யூ, லெட் தம் க்ரோ மோர் வித் யூ. இன்னும் அதிகமாக உமோடு சேர்ந்து நெருங்கி உமோடு வளர்ந்து படர்ந்து கனி கொடுக்க உதவி செய்யுங்க. அப்போஸ்தலர்கள் விசுவாசத்தில், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யுன்யத்தில், அப்பம் பிற்கதல்ல ஜெபம் பண்ணுதல்ல உறுதியாய் தரித்திருந்தது போல இவர்களும் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யுங்க. இவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். உமோடு கிட்டி சேரட்டும், வளரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.